இல்ல இணையும் போது கொடுத்ததை என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல. இது வரைக்கும் பொறுப்பே வரல. அப்ப ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல, சொன்னது என்னன்னு அவர்களுக்கு தெரியும்ல. அந்த பொறுப்பு இல்லாதனால நம்ம உட்கார்ந்து பாக்குறோம். அந்த பொறுப்பு வழங்க வேண்டிய சூழ்நிலை, பொறுப்பு இருந்தா போய் செயல்பட முடியும். ஒரு நிமிஷம், நீங்க எனக்கு கார் ஓட்ட சொன்னீங்கன்னா நான் வந்து லைசன்ஸ் வச்சிருக்கணும், கார் ஓட்ட தெரியணும். கார் ஓட்ட தெரிஞ்சு லைசன்ஸ் வச்சு நான் கார் ஓட்ட விடாம இருந்தீங்கன்னா நான் எப்படி வந்து கார் ஓட்டுறேன்? அது மாதிரி தலைமையிட்ட வந்து நான் தெரிவிச்சுட்டேன், மறுபடியும் தெரிவிச்சிருக்கேன். தொடர்ந்து ஒரு 15 நாளா சொல்லிட்டு இருக்கேன். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு காரணம் நீங்க வந்து எடுத்து சொல்லணும்னு சொல்றதுனால மறுபடியும் ஒரு எழுத்துப்பூர்வமா எழுதி சொல்லலாம். எல்லாரும் கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஒவ்வொருத்தர கேள்வி நான் பதில் சொல்லுவேன். தலைமையிடம் வந்து நம்ம வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணாம இருந்தாங்க. அந்த தேர்வு முடிந்தவுடன் நாங்கள் நிச்சயமா நாங்க சொன்னதை செய்கிறோம். நாங்க தேர்வு நடந்தது, தொடர்ந்து தேர்தல் வந்துருச்சு. இப்ப எங்களுக்கு என்ன, தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழகம் வந்து தேர்தல் வந்துருச்சு. மறுபடியும் தேர்தல் வந்த பிறகு அப்படின்னு சொல்லும் போது இந்த அளவில் ஒரு பொறுப்பு இல்லாம எப்படி இருக்கிறது இவங்களோட ஆதங்கம். பாம்பேல போயிருந்தேன். உங்களுடைய தொண்டர்கள் வந்து மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்க வேண்டும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. தொண்டர்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய தொண்டர்கள் அவங்க ஆதங்கத்தை சொல்றது அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குல்ல. இந்த மாதிரி இருக்கேன், நீங்க ஏன் தொடங்கக்கூடாது அவங்க கேட்டாங்கன்னு சொல்லணும் இல்லையா அவங்கள்ட்ட. நான் உங்களிடம் அதை சொல்லாம இருந்தால் அது தவறாக இருக்கும். அதனால சொல்றேன், அவங்க சொல்றாங்க. ஏன் நம்ம நல்லா தானே போயிட்டு இருந்தோம், என்ன நம்ம வந்து தேர்தல் காலத்தில் வந்து நம்ம வந்து நிக்க சொல்லும் போது இன்னைக்கு சொல்றாங்க எல்லாம், நீங்க ஒவ்வொரு முறையும் தனித்து போட்டியிட வேண்டும் சொன்னதை நாங்க வந்து உண்மையிலே நம்ம கரெக்டா பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டோமே தலைவா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு அவர்கள் செய்ததும் தவறு என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஆனா அவங்க கேட்கறது ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருந்தா, எங்களுக்கு பொறுப்பு வாங்கி கொடுக்கறதுல என்ன இருக்கு, உங்களுக்கே பொறுப்பு இல்லையே. சிறப்பான கேள்வி கேட்ட உங்களுக்கு. காலையில இருந்து என்ன துரத்திட்டு இருக்கனால கேள்வி கரெக்டா இதை நாங்க ஏற்கனவே முடிவு பண்றோம். அதாவது நாளைக்கு வந்து கடிதம் கொடுக்கப்படும். தேர்தலுக்கு முன்பு அப்படின்னு இல்ல, இந்த வேண்டுகோளுக்கு நிச்சயமா வந்து செவி சாய்த்தே ஆக வேண்டும். செவி சாய்ப்பாருக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அது உத்தரவாதம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனா செயல்முறைக்கு வரல. அப்ப அந்த செயல்முறைக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது என்பதை எடுத்து சொல்வேன். அது வராட்டி என்ன, நீங்க கேட்ட கேள்வி வராட்டி என்னன்றது மீண்டும் இந்த மாதிரி உங்களை சந்திச்சு பதில் சொல்றேன். தற்சமயம் இந்த கட்சியை புதுப்பிக்கின்ற எண்ணம் இல்லை என்னிடம். பரிசீலனை கூட கிடையாது. ஏன்னா வேண்டுகோள் கொடுத்து அவங்க பண்ணணும்னு சொல்லும் இந்த பரிசீலனை எதுக்கு போகணும்? நானு முன் வச்சு நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்கிட்ட தானே இருக்கு. அந்த முடிவு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கல்ல. சாவி கொடுத்து நீங்க திறந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த சாவியை நான் கையில வச்சிருக்கேன். நான் வந்து வேண்டுகோளை தான் சொல்றேன், இப்பயும் வேண்டுகோள் தான் சொல்றேன். நான் இன்னைக்கு இந்த மீட்டிங் போடுறது தலைமைக்கு தெரியுமே, தலைமைக்கு தெரியாம இந்த மீட்டிங் நடக்கல, தெரியும். நாங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேண்டுகோள் எங்களோட சமர்ப்பிப்பேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம். அவங்க நிச்சயமா செவி சாய்ப்பாக நம்பிக்கை இருக்கணும். நம்ம தேசியத்துல பொறுப்பு இருக்கும்னு சொன்னாங்க, அது உண்மை. அது எனக்கு தெரியல. அது வந்து அவங்கள நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஒரு இயக்கத்தில் ஒரு நல்ல நிலைமையிலிருந்து வந்து சேர்ந்தார்களோ அவர்களுக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு மாநில தலைவராக இருந்திருந்தால், அது நான் போல்டாவே சொல்றேன், மாநில தலைவர் இருந்தால் வரத்துக்கு முன்னாடி அவங்க தன்மை என்ன, இவங்களோட வெயிட்டேஜ் என்ன, இதை வந்து நம்ம தேசியத்துக்கு கொண்டு போயிருக்கணும். தேசியத்துக்கு கொண்டு போயதுக்கு பிறகு அவங்களை சேர்க்கணும். வந்து சேர்ந்துருக்கன்னு சொல்லி சேர்க்க வச்சுட்டு அவங்களை வந்து காக்க வச்சிருக்கு தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஜெயதானியும் வந்து ரொம்ப நாளா இருக்காங்க. அப்படி பொறுப்புகள் இருக்குந்தா தான் அவங்க செயல்பட முடியும் நான் சொல்றேன். இப்ப யூ வாண்ட் டு யூஸ் somebody's strength, they should be given some posting in the party. அது இல்லாட்டி வருத்தமா தானே இருப்பாங்க.